யார் இந்த வாராகி அம்மன்? பெண் உடலும் பன்றி தொலையும் கொண்ட இந்த அதிசய தெய்வம் யார்? காசிக்கு காவலாக காலபைரவர் இருக்கும்போது அவரையும் தாண்டி ராத்திரி நேரத்தில் இரவு தேவதையாக இருக்க காரணம் என்ன? 7 கன்னிமார்களில் ஒருவராக ஏன் வாராகி இருக்கிறார்? சைவம் வைணவம் இருவருமே ஏற்றுக்கொண்ட ஒரே தெய்வம் இந்த வாராகி மட்டுமே. அது மட்டுமல்ல, மது மாமிசம் படைத்து வழிபடும் இந்த வாராகியை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடும். இத்தனை கேள்விகளும் அம்சங்களும் கொண்ட இந்த வாராகி யார்? அவள் வரலாறு என்ன? வாருங்கள் பார்ப்போம். ஒரு அடர்ந்த காட்டில் 2 அரக்க இளைஞர்கள் தவம் செய்து கொண்டிருந்தனர். ஒருவன் பெயர் சும்பன், மற்றொருவன் பெயர் நிசும்பன். இவர்கள் செய்த பல்லாண்டு தவத்தின் பலனாக பிரம்மன் மனமிறங்கி இவர்களுக்கு வரம் கொடுக்க முன்வந்தார். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அந்த அரக்க இளைஞர்களோ சாகா வரம் வேண்டி நின்றனர். ஆனால் பிரம்மதேவனோ அதனை மறுத்துவிட்டார். உடனே அந்த அரக்க இளைஞர்களுக்கு புது யோசனை ஒன்று தோன்றியது. பிரம்மதேவனே, கருவில் பிறக்காத கன்னிப்பெண்ணின் கைகளால் மட்டுமே எங்களுக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்று ஒரு விசித்திர வரத்தை பிரம்மதேவனிடம் கேட்டு பெற்றுக்கொண்டனர் அந்த அரக்க இளைஞர்கள். பெற்ற அடுத்த கணமே உலகத்தையும் ஆட்டி படைத்தனர் அந்த அரக்க இளைஞர்கள். ஏனென்றால் கருவில் பிறக்காமல் எப்படி ஒரு பெண் உருவாக முடியும்? அப்படியே உருவானாலும் ஒரு கன்னிப்பெண் எங்களை என்ன செய்ய முடியும் என்று மதந்தையால் ஆடினார்கள். பூலோகம், பாதாளலோகம், தேவலோகம் எனும் அனைத்தும் இவர்களின் செயலால் ஆட்டம் கண்டது. இதனை கண்டு கொதித்த பார்வதி தேவி இவர்களை அடக்க தன் சக்திகளை ஒன்று சேர்த்து 7 கன்னிமார்களை உருவாக்கினார். முதலாவதாக பிரம்மாவினுடைய அம்சமாக பிரகாமி தோன்றினாள். இரண்டாவதாக மகேஸ்வரனுடைய அம்சமாக மகேஸ்வரி தோன்றினாள். மூன்றாவதாக முருகனுடைய அம்சமாக கௌமாரி தோன்றினாள். நான்காவதாக விஷ்ணுவனுடைய அம்சமாக வைஷ்ணவி தோன்றினாள். ஆறாவதாக வராகமூர்த்தியினுடைய அம்சமாக வராகி அம்மன் தோன்றினாள். ஆறாவதாக இந்திரனுடைய அம்சமாக இந்திராணி தோன்றினாள். ஏழாவதாக பத்ரகாளியினுடைய அம்சமாக சாமுண்டி தோன்றினாள். இப்படி அனைவரும் பெண் வடிவில் இருக்க 5ஆவதாக தோன்றிய வாராகி மற்றும் பெண்ணுடல் காட்டுப்பன்றி தலை என அனைவரையும் அச்சுறுத்தும் வடிவில் இருந்தாள். ஏனென்றால் அவள் மட்டும் விஷ்ணுவின் அவதாரமான வாராகமூர்த்தியின் அம்சமாக பிறந்தவள். இவ்வாறு விஷ்ணுவின் வாராகமூர்த்தியின் அவதாரமாக கூறப்பட்ட இந்த வாராகி தானே தலைமை ஏற்று போர் செய்து அந்த 2 அரக்க இளைஞர்களை வீழ்த்தி வீசினாள். போர் முடிந்த பிறகு பார்வதி தேவி வாராகியை பாதாள லோகத்தின் தலைவியாகவே நியமித்தார். அது மட்டுமல்ல, காசியிலும் கூட இந்த வாராகி அம்மனுக்கு சன்னதி உண்டு. ஆனால் இந்த வாராகி அம்மனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டுமே பூஜை நடக்கும். மற்ற நேரங்களில் சன்னதி அழைத்தவாறே இருக்கும். ஏனென்றால் பொழுது சாயும் நேரத்தில் அம்மன் முழு சக்தியுடன் வெளிவந்து காசி நகரை காவல் காப்பாள். எவ்வாறு பகலில் காலபைரவன் காசியை காத்து கொண்டிருக்கிறாரோ அதே போன்று காசியில் எப்படி வாராகி அம்மன் இவ்வளவு பிரசித்தி பெற்றதோ அதேபோல் தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மனும் பிரசித்தி பெற்றது. ஏன் என்பதையும் இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம். ராஜராஜ சோழன் சிவன் மீது அதிக அன்பு கொண்டவன் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவன் சிவபெருமானுக்கு கோவில் கட்ட இடம் தேடி அலையாத இடம் இல்லை. இது யாரும் சொல்லாத ஒன்று. இப்படி எங்கு தேடியும் தன் மனதிற்கு பிடித்த இடம் கிடைக்காமல் சோர் உட்டான் சோழன். அப்பொழுது அவன் கனவில் வாராகி தோன்றி நாளை உன் துன்பம் நீங்கும் என்று சொல்லி மறைந்தாள். அடுத்த நாள் சோழன் காட்டிற்கு செல்லும்போது ஒரு காட்டுப்பன்றி ஒன்று அவனை குறுக்கிட்டது. அதை பார்த்ததும் சோழனுக்கு அந்த கனவில் வந்த அந்த உருவம் ஞாபகம் வந்தது. உடனே அந்த காற்றுப்பண்டியை பின்தொடர்ந்தான். அந்த காற்றுப்பண்டி இறுதியில் ஒரு இடத்தில் நின்று வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த இடத்தில்தான் தற்போதைய தஞ்சை பெரிய கோவில் இடம்பெற்றுள்ளது. இதன் பிரதிபலனாக வாராகி அம்மனுக்கு தனி சன்னதியை எடுத்தான் ராஜராஜ சோழன். அது மட்டுமல்ல, பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்ட இந்த 7 சப்த கன்னிகளும் என்றுமே தனித்தனி வாகனத்தில் அமர்ந்திருப்பார்கள். முதலில் தோன்றிய பிராம்பி அன்னத்தில் அமர்ந்திருப்பாள். இரண்டாவதாக தோன்றிய மகேஸ்வரி காளையின் மீது அமர்ந்திருப்பாள். மூன்றாவதாக தோன்றிய கௌமாரி மயிலின் மீது அமர்ந்திருப்பாள். 4ஆவதாக தோன்றிய வைஷ்ணவி கழுகின் மீது அமர்ந்திருப்பாள். 5ஆவதாக தோன்றிய வாராகி எருமையின் மீது அமர்ந்திருப்பாள். 6ஆவதாக தோன்றிய இந்திராணி யானையின் மீது அமர்ந்திருப்பாள். 7ஆவதாக தோன்றிய சாமுண்டி நரியின் மீது அமர்ந்திருப்பாள். இப்படி ஒவ்வொரு சப்த கன்னிகளுக்கும் தனித்தனியே சிறப்பு அம்சங்களும் உண்டு. அது மட்டுமல்ல, வாராகி அம்மனுக்கு விருப்பமான விருந்துகளும் உண்டு. வெள்ளரி, செம்பருத்திப்பூ, வெண்ணெய், வெள்ளை அரிசி, மாவு கொழுக்கட்டை இவை அனைத்தும் வாராகி அம்மனுக்கு மிகவும் விருப்பமான விருந்துகள். அது மட்டுமல்ல, இரவு நேரத்தில் வாராகியை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். சிவபெருமானுக்கு எழுப்பப்பட்ட மிகப்பெரிய கோவில் ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலே. அந்த கோவிலின் முதல் சன்னதியே வாராகி அம்மனுக்குத்தான். சைவர்கள் யாவரும் வாராகி அம்மனை வழிபட்டுத்தான் சிவபெருமானை வணங்கச் செல்வார்கள். அதே போல வாராகி அம்மனும் விஷ்ணுவின் அவதாரத்தில் பிறந்ததால் வைணவத்தை சேர்ந்தவர்களும் வாராகி அம்மனை வழிபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சைவம் வைணவம் 2 மதத்திற்கும் பொதுவான ஒரே தெய்வம் இந்த வாராகி அம்மன் மட்டுமே. இந்த வாராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் தோன்றும். நீங்கள் தினசரி தீபமேற்றி மனதில் பக்தியோடு வணங்க தயார் என்றால்
எதையும் பொருட்படுத்தாமல் வாராகி அம்மனை உங்கள் பூஜை அறையில் வைத்து கண்டிப்பாக வழிபடலாம். இதுவே வாராகி அம்மனினுடைய மொத்த வரலாறு.